பிரைசொல்லான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அது இப்பொழுதே தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிப்பீங்கன்னா, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றிவிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது தோன்றிவிட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியம் தோன்றிவிட்டது பிரதர். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் புதிய காரியத்தை செய்வேன். உன்னுடைய வனாந்தரம் மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாலைவனமான பகுதிகள் மாறுகிறது. நான் வனாந்தரத்தில் உனக்கு நான் வழியை நான் உண்டாக்குவேன். அந்த அவாந்தரமான வெளியில் உனக்கு நான் ஒரு ஆறுகளை உண்டாக்குவேன். என் வாழ்க்கை வறண்டு போயிற்று, என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே என்று சிந்திக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் புதிய காரியத்தை நான் செய்திருக்கிறேன், இதை நீ கவனித்து பார் அப்படிங்கிறார். Glory to God. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களை கவனித்து பாருங்க. அப்படின்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை விசுவாசிங்க. இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களோ, அதை எல்லாவற்றையும் உங்களுடைய விசுவாசத்தில் பார்க்க ஆரம்பிங்க. விசுவாசம் என்பது காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். காணப்படாத காரியங்கள் நீங்கள் உறுதிப்படுத்தும் பொழுது அது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பிரதர். வேதம் சொல்லுது, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நீ பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடந்த நாட்களில் நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள், கடந்து வந்த பாதைகளை நீ யோசிக்காத. எசையா 48:6 சொல்லுகிறது, அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளெல்லாம் பார். பிரைஸ் தி லார்ட். இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுதலாய் முடிந்தது. அதை நம்புங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. தேவன் அந்த சூழ்நிலைக்கு வைத்திருக்கிற விடுதலையை பாருங்க. உங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கட்டும். தேவன் எனக்கு இதை செய்வார் அப்படின்னு எந்த காரியத்தை உங்களுக்குள்ள நிச்சயித்திருக்கிறீங்களோ, நீங்கள் நிச்சயித்திருக்கிறபடி தான் பிரதர் நடக்கும். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் வராது பாருங்க. நான் சொல்லுவேன்,
கர்த்தர் செய்கிற புதிய காரியம் தோன்றிவிட்டது. விசுவாசிக்கிறீங்களா? சபைப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் நீங்கள் கொடுத்த வார்த்தையை நம்பி வருகிறப்பா. நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற புதிய காரியத்திற்காக நன்றி அப்பா. அவைகளை நான் கவனித்து பார்க்கிறேன். என் இருதயத்திற்குள்ளாக நீங்கள் செய்ய போகிற காரியங்களை நான் பார்க்குறேன்ப்பா. அது அப்படியே நடக்கட்டும். 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் புதிய காரியத்தை நீர் செய்திருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.